ஒரு பழம், அதிசயமான பழத்தை காட்டுறேன். அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கிராமத்துங்களில், காடுகளில், செடிங்களில், வேலிங்களில் நிறைய முளைஞ்சிருக்கும். டப்பாசு பழம்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் ஸ்கூல் போகும்போது பறித்து சாப்பிடுவோம். பாருங்கள், அதுவாக காஞ்சி விழுந்துருக்குது பார்த்தீங்களா? இனிப்பாக இருக்கும் இதை சாப்பிட்டா. இதனோட விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயாங்க இதில். ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் ஒரு விவசாயமாக, இதெல்லாம் தானாக காட்டு பழம் ஏதோ விளைஞ்சிதுன்னு நாம் நினச்சோம். ஆனால் இதெல்லாம் இப்போ ஒரு விவசாயமாக பண்ணக்கூடிய அளவுக்கு இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாமல் வந்துருக்குது. அதுதான் காரணம். பார்த்திங்களா? இதில் செடியில் நிறைய இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே நிறைய செடி இது போல் வளர்ந்துருக்குது. வாங்க காட்டுறேன். இது பாருங்கள், இதில் நிறைய பழுத்தே கொட்டி இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த பழம் சாப்பிட்றதுக்கான. பார்த்திங்களா? நிறைய எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பறித்து அதுக்கப்புறமா தான் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு சாப்பிடும். நல்லா கழுவே மாட்டோங்க, அப்படியே உள்ளதாக இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அதனால் இப்போ நம்ம எடுத்து இதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாம்.